ஆமையா என்னன்னு கேட்டீங்களா நீங்க? என்னங்க நான் அட ஏத்து உங்களாட்ட ஒரு ஈடகட்ட பண்ணி பெரிய சொல்லிருக்கிறாங்க. எப்படி ஆனனுக்கு புத்தி சொன்னா அறிவு உண்டு நினைவு உண்டு, போய் போய் ஒரு ஈனனுக்கு புத்தி சொன்னா இல்லறடமெல்லாம் தோத்து போயிருன்னு சொன்னாங்க. உடம்பெல்லாம் கரைகிறது, தன்னுடைய மேடையெல்லாம் தேய்ந்து விடுமையானா மதிப்பாங்களா? 15 நாளைக்கு நான் காத்துட்டு இருக்கணும். என்னடா மரப்பு அங்க மாதிரி பின்னாடி குழந்தைக்காரன் என்ன சொன்னான்னு தெரியுங்களா? கடிக்க முடியாத நாய் சங்கிலி பிடிச்சி கடிச்சான். என்ன சொன்னாங்க? ஊம்ப முடியாத நாய் சங்கிலி பிடிச்சி நீங்க சொல்லுங்க. குலத்தை சேருவதாக்கி விட்டு என்ன சும்மா தான் போட்டுருக்கீங்க? எதுக்கு அப்படி கத்தன? அது என்ன பண்ணாலும் அதில் புல்ரோஜ் ரோட்ட வந்து பரவாயில்ல விடுங்க. போங்க வானுலகம் போங்க. மாலை பொழுதாக வானுலகம் வந்து சேர நான் வானுலகம் வருவதற்கு காலதாமதம் ஆகுமையானா மாலை பொழுதாக எல்லோரும் கூப்பிட்டீங்களா? மாலை பொழுதாகி வருவதற்கு நேரமாகி விடுமையானா விண்ணுலை விட்டு மண்ணுல வந்து சேருங்க. புரியுதுல்ல? என்ன தொடாத, நான் கோவத்துல இருக்கிறேன். என்ன தொடாத. பூலோகம் தானே போறீங்க? அங்கதான் போறேன். காக்காப்பழத்துல ஆட்டுக்கோட்டல 2 கிலோ வெட்டிட்டு கசாப்பு கடை வச்சிருக்கிறாரு. குடிச்சா நாம தங்குறோம், கொண்டு வந்து கொடுத்தா தங்குறோம். ஒரு நாள் கொடுத்து 9 நாள் சொல்லி கொண்டு நாளைக்கு சோறு போட மாட்டாடா? பிரிச்சு அந்த குண்டாந்து விட்டுட்டு போயிட்டானா? மறுபடியும் எங்கடா தொலை விட்டோம்? அவ விட்டுட்டு போயிட்டா நான் யாரும் தொலை விட்டோம்? என்ன ஒன்னும் பேசினாலும் ஏத்துக்குவீங்க. கொண்டாட்டிடா, கொண்டாட்டி எப்படி ஒன்னும் பேசினா ஏத்துக்குவீங்க. காலில் உதவான கூட தப்பு இல்லடா. வேண்டாப்பா, அதிகம் உங்களை மதிக்க மாட்டாங்கன்னு பேசாம எல்லாரும் பொண்டாட்டிங்க. யார் வீட்டுல பிரச்சனை? உன்னிதான் தண்டு முண்டு உனக்கு பொண்டாட்டி பத்தி தெரியாது. எங்களுடைய அருமை பெருமை தெரியுது இல்ல? அது எதுவுமே சொல்லலடா. அவளுக்கு உண்மையானது சொல்லிட்டு போறா. எங்க ஊர்ல வரும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆளுங்களா. சரியான ஓடு பைத்தியம் முடிச்சு பொண்டாட்டா என் பொண்டாட்டியா இருந்தா நான் வந்தா தருன்னு கிழிச்சிருக்கேன். மாதிரி பேசுறாங்க. ஊர்ல சொன்னாங்களா? ஊர்ல ஏரி வேலையில பேசிக்கிறாங்க பொண்ணுங்க. அதனால இப்ப நான்
வானுலை விட்டு போகிறோம். விடுவானா சஞ்சயன்? போறோம். குருமகாமனுடைய குலத்தை சேரி நீராக்கி வந்த மகாமணிவர் அப்படியே வெக்கி வேதனை அடைந்து அன்னைக்கு எப்படி எனக்கு வலி இருக்கும்? அந்த தவத்தை கலைக்கணுங்க. அந்த வலி இன்னைக்கு இருக்கணும். பாத்தீங்களா என்ன ஒரு புதுமை! மகாபிரபு தேநீர் அர்த்தங்கள் சொல்லுவாங்க. கொடுத்தாலும் உனக்கு சாப்பாடு உண்டு. தேநீர் இது என்னங்க மீட்டிங்கா நடக்குது? இருக்கிற பாருங்க. இதுதான் அந்த பிருகமாதாதா மகாமனுடைய குலம். இந்த குலமாங்க. இந்த குலத்தை சேரி நீராக்கி விடுமே. ஆனா நாளைக்கு எப்படி மஞ்சள் செடிக்கு தண்ணி எடுத்து விட கூடாது. ஆமா ஆமா, அந்த குளத்தை நாம இடிக்கிறோம். இது குளமா குளம்? மயிலாடுவதும் குயில் கூவதும். இதுதான்டா நந்தவனம். இந்த குளக்கரையில நீராடினால் தானே சிவபெருமான் சாஸ்தாகமாக வந்து விடுகிறான். இன்னைக்கு வருவாரா? விடுவானா சந்திரன்? வேண்டிய நேரமும் அல்ல, அந்த மகாமுனிவர் வரக்கூடிய நேரமும் ஆகிவிட்டது. ஆமா, சும்மா குளத்திலே நீராடி விடுவோம். யானா இந்த குளத்திலே மருமலாம் போயிருமே. நீ என்ன பண்ற? வானொலியில் கொண்டு வந்தாய் அல்லவா? அத்தீரு பண்ணியெல்லாம் நான் அங்கமெல்லாம் பூசு. குளத்திலே நீராடினா ஒரு யோஜனைக்காக வழி தூரத்திற்கு இந்த தேவலோக நறுமணம் எல்லாம் வீசணும். எனக்கு அத்தீரு கொண்டு வந்து
ஒடியா ஒடியா ஏடி எல்லாம் அத்தீரு வண்டிகள் எல்லாம் பூசிவிட்டோம். அங்கம் எல்லாம் நறுமணமா மணந்து கொண்டிருக்கு. இதுதான் சமயம். குதிக்கிற அந்த முனிவர் வந்து பாத்துட்டு இதே மரத்துல தூக்கு போட்டு சாவணும். செந்தண்டி மாதிரி ஆயிப்போச்சு. இப்ப எப்படி இருக்கு இந்த குளம்? பாருங்க செந்தண்டி மாதிரி ஆயிப்போச்சு. இந்த அந்த முடிவு குதிக்க போறோம். ஆமாங்க வந்துட்டாங்க அவனு ஓமன மாதிரி. இந்த குளத்தை பார்த்த உடனே அந்த கூறு கேட்டா அயோக்கியனுக்கு எல்லாம் அப்படி புல்லரிக்கும் இல்ல? ஆமாங்க அரிக்கணுங்க. குதித்தா குதித்தா சம்பளத்தை அப்படியே வச்சுக்க நானு கறிவாட்டி பழச்சுக்கிறேன். நான் என்ன எனக்கு ஏதாவது கொடுத்துட்டானா? அவர் ஞானம் தெரிய மாட்டேன். ஆமாங்க இப்ப எப்படி இந்த குளம்? ஒண்ணு என்னன்னு சொல்றதே தெரியல எனக்கு. களைச்சு போச்சு. எல்லாம் சேரே கதங்கி போச்சு. நமக்கே அழுக்காதுன்னா பாத்துங்க. சூரியன் உதயமாக நேரம் ஆகி போச்சு. வந்துருவோம். வருவார் அந்த குருமகாவணிவர். தேவதை வானுலகம் போகட்டும். நாளைக்கு வர்றோம். மொத்தத்துல தவத்தை கெடுக்கணும். நாளைக்கு வர்றோம். நாளைக்கு வரோம். ஆமா வர 2 பேரும் குதிக்கிறோம். இப்படியே 2-3 தினங்கள் இப்படியா செய்வோம். இவன் தவணலை எல்லாம் பூர்த்தி அடையாமல் அவமானம் அடைந்து போவான். நாளைக்கு வந்து நாம இங்க குதிக்கிறது சாமியா இருக்காது. போயிரும்